கோவிலுக்கு போய் பூஜை பண்ணணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே நடந்தாலும் குறிப்பாக ஆடி மாதத்தில் நடந்தால் கண்டிப்பாக போகணுன்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். குழந்தையிலையும் சரி இப்பையும் சரி. ஆனால் ஆரம்பத்தில் என்னால் போக முடியல. மாமியார் மாமனார் குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய பொறுப்பு இருந்தது ஆற்றுல. யாராவது பூஜை ஆடி மாதத்தில் கோவிலில் நடக்கிறதே இல்லை, வேறு எங்கேயாவது ஒரு கோவிலில் பூஜை விளக்கு பூஜைன்னு சொல்லிட்டா நம்மளால் போக முடியலையே அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு சரி அது நடக்காதுன்னு விட்டுருவேன். ஆனால் இப்போ நினச்சி பார்த்தா இதெல்லாம் அம்பாளோட அனுகிரகம். ஏன்னா தினம் லலிதா சஹஸ்ரநாமம் முக பஞ்சசதி இப்படி இதெல்லாம் கற்றுக் கொடுத்து ஒருத்தர்கிட்டேருந்து நான் படிச்சுட்டு இருக்கிறச்சே இதெல்லாம் அவளோட ஆசீர்வாதம் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. இந்த ஆடி மாதத்தில் எனக்கும் விளக்கு பூஜை செய்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. எல்லாரோடும் சேர்ந்து உட்காந்து விளக்கு பூஜை பண்ணி அம்பாளை தரிசனம் பண்ணின சந்தோஷம் நம்ம மனசில் எவ்வளோ ஆசையோடு அம்பாளை நினச்சிட்டு இருக்கோமோ அதை விட பல மடங்கு அவன் நமக்கு கொடுக்குறான்னு அந்த நேரத்தில் நான் புரிஞ்சுட்டேன். அதையும் உணரவும் செஞ்சேன். அதோட இன்னும் ஒரு அழகான விஷயம் என்னென்னா, கோவிலுக்கு போகும்போது நமக்கே தெரியாமல் நமக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிடுறா. இந்த பூஜையிலையும் அப்படி தான் எனக்கு ஒரு 2 பேர் அறிமுகமானா. அந்த அறிமுகம் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. பூஜையும் முடிஞ்சது. அம்பாளை மனசு சந்தோஷத்தோடு அவள் தரிசனம் கிடச்சிது. அந்த நாளும் ரொம்ப அம்சமாக போச்சு. ஸோ அம்பாளுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.